அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 2.5 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும். அதில் முதல் கணக்கு a-3 a-5 a-7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்னது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய பொது வித்தியாசம், அதாவது d = t2 - t1 சொல்லுவோம். இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். கழிச்சா அதனுடைய வித்தியாசம் வந்து ரெண்டுலேயும் சமமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் t2 - t1, இதில் t2 எது, a-5. இதில் நான் எதை கழிக்க போகிறேன், a-3. அப்போ -a, இந்த மைனஸ் என்னவாகிடும், உள்ளே போச்சுன்னா -+3 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ +aவும் -aவும் கேன்சல் ஆகிடும். -5ல் +3 போயிடுச்சு அப்படின்னா என்ன வருங்க, -2. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இது t1, இது t2, t3. அப்போ t3லேருந்து t2வை மைனஸ் பண்ண போகிறேன். t3லேருந்து t2வை, t3 என்னது, a-7 மைனஸ் உள்ள ஒரு a இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், a-5 இருக்குது. அப்போ a-7 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ -a மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +5. இப்போ +aவும் -aவும் கேன்சல் ஆகிடும். -7ல் +5 போயிடுச்சுன்னா என்ன வரும், -2. அப்போ இதனுடைய அடுத்தடுத்த உறுப்புகளுக்கான வித்தியாசம் வந்து எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. இப்போ சமமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையான்னு பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும், t2 - t1. t2 எது, 1/3. இதில் எதை மைனஸ் பண்ணுறோம், 1/2. அடிமான 2 சமமாக இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, குறுக்கு பெருக்கல். O2 2, மூ1 3, பை என்ன வரும், 2 6. ஓகேங்களா? ஸோ இப்போ 2ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும், -1/6. அடுத்தது t3 - t2. t3 என்னதுங்க, 1/4 -1/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஓர் 3, ஓர் 4, பை 4 12. 3ல் 4 போயிடுச்சுன்னா -1/12. அடுத்தது t4 - t3. t4 என்ன இருக்குது, 1/5 -1/4. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 -5/20. அப்போ -1/20. இப்போ இதனுடைய பொது வித்தியாசம் எப்படி இருக்குது, சமமாக இருக்கா, இல்லை. அப்போ இது வந்து என்னதுங்க, கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஓகேங்களா? எப்படி எழுதணும்னா, அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் சமமாக இல்லை, எனவே இது கூட்டுத்தொடர் வரிசை ஆகாது அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது மூன்றாவது சப்டிவிஷன், 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், t2 - t1. 13 - 9, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1 3 4. அடுத்தது t3 - t2. அப்போ 17 - 13 என்ன வரும், 4. அடுத்தது t4 - t3.
21 மைனஸ் 17 வித்தியாசம் என்ன வரும் 4. அடுத்தது T5 மைனஸ் T4 25 மைனஸ் 21 இதனுடைய வித்தியாசம் 4. எல்லாமே எப்படி இருக்குது சமமாக இருக்குது. அப்போ அடுத்தடுத்த உறுப்புகள் சமமாக இருப்பதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. அடுத்தது 4வது கணக்கு. -1/3 0 1/3 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், T2 மைனஸ் T1. அப்போ இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்க போகிறோம். 0 மைனஸ், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 0 + 1/3 இதனுடைய ஆன்சர் என்ன வரும் 1/3. அடுத்தது T3 மைனஸ் T2. T3 எது 1/3 தென் -0. அப்போ ஆன்சரு 1/3. அடுத்தது T4 மைனஸ் T3. நான்காவது உறுப்பு 2/3. மூன்றாவது உறுப்பு 1/3. அடிமானம் சமமாக இருக்குது, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ 1/3. ஓகேங்களா, 4 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள் சமமாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி எழுதணும், அடுத்தடுத்த உறுப்புகள் சமமாக இருப்பதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது முதல் கணக்கிலேயே கடைசி கணக்கு. 1, -1, 1, -1, -1, -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் போட்டுக்கலாம். T2 மைனஸ் T1. T2ன்றது இரண்டாவது உறுப்பு -1 -1. அப்போ ஆட் பண்ண என்ன வரும் -2. அடுத்தது T3 மைனஸ் T2. T3ன்றது 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +1 2. அடுத்தது T4 மைனஸ் T3. T4னா நான்காவது உறுப்பு -1 தென் -1 -2. அடுத்தது T5 மைனஸ் T4. ஐந்தாவது உறுப்பு வந்து 1 -1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் தென் 2. T6 மைனஸ் T5. அப்போ -1 -1 தென் -2. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், -2 வந்திருக்கு, 2 -2 2 -2. இதனுடைய பொது வித்தியாசம் எப்படி இருக்குது சமமாக இருக்கா இல்லை. அப்போ எப்படி எழுதணும், அடுத்தடுத்த உறுப்புகள் சமமாக இல்லை, எனவே இது கூட்டுத்தொடர் வரிசை ஆகாது அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கொடுத்து ஒரு தொடர் வரிசை உறுப்புகளை வரிசையாக கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து வரக்கூடிய உறுப்பு வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சமமாக இருந்தால் அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, இல்லை அப்படின்னா அது வந்து என்னதுங்க கூட்டுத்தொடர் வரிசை ஆகாது அப்படின்னு எழுதிக்கணும். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.